வணக்கம் நண்பர்களே. மிதுன ராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாத காலத்தை கடந்து அக்டோபர் மாத கால தொடக்கத்தில் இருந்தே அடுத்த 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். இத்தனை காலமாகவே மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு குழப்பமான சூழ்நிலை. பொருளாதார சூழ்நிலை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பாக இருந்திருந்தாலுமே சேமிக்க முடிஞ்சிருக்காது. சேமிக்கப்பட்ட இருந்த பணம் கூட கரைஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருக்கலாம். ஒரு குழப்பமான சூழ்நிலைன்னு சொல்லலாம். மதில் மேல் பூனைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி தான் இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதான்னு தெரியாத அளவுக்கு பல குழப்பம். திருமண வாய்ப்பு கூட இந்த காலத்தில் வர மாதிரி வந்து தடைபட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாமே கடந்து வந்திருப்பீங்கன்னு சொல்லலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கிறது சிறப்பாக அமைஞ்சிருக்குது. 3 முக்கிய கிரகங்களோட கூட்டணிங்கிறது உங்களுக்கு அற்புதமான பலன் தான். இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டியதாக அமைஞ்சிருக்குது. எந்த மாதிரியான பலனும் மிதுன ராசி அன்பர்கள் இந்த காலத்தில் பெற போறீங்க, என்ன மாதிரி விஷயங்கள் சாதகமாக அமைஞ்சிருக்குது, என்ன மாதிரி விஷயங்களை எச்சரிக்கையாக செயல்படணும், வழிபாடு முறைகள் தான் என்னென்ன, இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மிதுன ராசி அன்பர்களுடைய ஒரு சிறப்பான பண்புகளை ஒரு சில வரிகளில் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். மிதுன ராசிக்கு அதிபதியே புதன் பகவான் தான். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்க்குறப்ப மிருகஷீரிடம் நட்சத்திரத்தோட 3, 4 பாதம், திருவாதிரை, புனர்பூசம் நட்சத்திரத்தோட 1, 2, 3 பாதம் அடங்கியிருக்குது. ராசிகளில் மிதுன ராசி முதல் உபராசி. மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட ராசி அதிபதி புதனாக இருக்கிறதால நீங்கள் இயல்பாகவே எல்லா கலைகளும் ஒரு ஆர்வத்தோடு இருக்கக்கூடியங்களா இருப்பீங்க. விட்டைகளில் தேர்ச்சி பெற்று இருக்கக்கூடியங்களா இருப்பீங்கன்னு சொல்லலாம். இரட்டையர்களோட ராசி சின்னத்தில் கொண்டவங்க தான் மிதுன ராசியில் பிறந்தவங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க கூட இருக்கக்கூடியவங்க என்ன சொல்லுவாங்கங்கிறது தெரிஞ்சு செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி அழகான மீன் மாதிரியான கண்கள்ங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். கண்ணிலேயே கதை பேசுறீங்க. ஒரு 100 பேர் மத்தியில் இருந்தாலும் சரி, உங்கள் கண்களுக்குன்னு ஒரு தனி காந்த சக்தி இருக்குன்னு சொல்லலாம். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சமன் செஞ்சு சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு துலா கோல் மாதிரி துல்லியமாக நீதி வழங்குறதுல கெட்டிக்காரங்களா இருப்பீங்க. சகோதர சகோதரிமணியாக இருக்கட்டும், தாய் தந்தைகள், அதே மாதிரி உற்றார் உறவினர்கள்னு எல்லார் மேலேயும் பாச வைக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய ஒரு ஆர்வங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். பாராட்டு கிடைச்சாலுமே ஒரு சில நேரங்களில் மற்றவங்கள அனுசரித்து போக மாட்டீங்க. கொஞ்சம் பிடிவாதங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிடும். இதை எல்லாமே தவிர்த்துட்டாக போதும் மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு சிறப்பான பலன். அதே மாதிரி நீங்கள் எப்போதுமே ஒரு காற்றோட்டமாக இருக்கணுங்கிற இடத்துல தான் இருப்பீங்க. காற்றோட்டம் தான் உங்களுக்கு பிடிச்சமான ஒன்று. வீட்டிலேயே இருந்தால் கூட ஜன்னலுக்கு அருகில் இருந்தால் உங்களுக்கு அடிக்கடி இருக்கவும் பிடிக்கும். அதே மாதிரி ஒரு தோட்டம், வீட்டை சுற்றி தோட்டம் அமைக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். பெரும்பாலும் உங்கள் வீடு தெரு வளைவு இடங்கள்லையோ ஒரு முட்டு சொந்த பகுதிகளிலோ தான் உங்கள் வீடு அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி வீட்டுக்கு அருகில் கண்டிப்பாக கோவில் அமைஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே குணத்தான சிறப்பானவங்களா இருப்பீங்க. இருந்தாலும் என்ன ஒன்று, கொஞ்சம் குழப்பவாதிகள்னே சொல்லலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கடினமாக வேலை பார்க்கக்கூடிய குணம் இருந்தாலும் அதிகப்படியான குழப்பம் கொண்டவங்களா இருப்பீங்க. மற்றவங்களும் எளிதில் நம்ப மாட்டீங்க. ஆனால் எதையுமே எளிதில் கிரகித்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கிற சொல்லக்கூடியது இருக்கும். மற்றவங்க பார்வைக்கு நீங்கள் ஏமாளி மாதிரி இருந்தாலுமே உங்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் தான் புத்திசாலிகள்னு சொல்லலாம். எல்லாருக்கிட்டும் நயமாக பேசி காரியம் சாதிச்சு கொள்றதுல கெட்டிக்காரங்க. உங்கள் வாக்கு ஸ்தானாதிபதி சந்திரனை அமைஞ்சிருக்கிறதால உங்கள் வார்த்தைகளை பொறுத்த வரைக்குமே ஒரு மாயாஜாலன்னு சொல்லலாம். மற்றவங்க எல்லாருமே கவர்ந்துட்டோம். அதே மாதிரி மனசை பொறுத்த வரைக்குமே உங்கள் வார்த்தைகள் மற்றவங்க மனசில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருங்கிறது தான் உண்மை. மிதுன ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே நீங்கள் எப்போதுமே வழிபடக்கூடிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு தான். திருப்பதி ஏழுமலையான தொடர்ந்து நீங்கள் வழிபாடு செய்கிறது சிறப்பு. அதுலேயும் இந்த புரட்டாசி மாத காலகட்டங்கிறது திருப்பதி ஏழுமலையான தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி வீட்டுக்கருகில் பெருமாள் கோவில் இருந்தாலுமே நீங்கள் துளசி மாலை கொண்டு அடிக்கடி நீங்கள் அர்ச்சனை செஞ்சுட்டு வரதும் பெருமாள் வழிபாடு செஞ்சுட்டு வரதும் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறப்பான பலன் ஏற்படுத்தி தரேன்னு சொல்லலாம். தொடர்ந்து மிதுன ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட பலனை அடுத்த 30 நாட்கள் பெற போறீங்கிறத பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் இந்தியாவிலே சிறந்த ஜோதிடராக சொல்லக்கூடிய ஜோதிடருடைய தொலைபேசி எண் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்குது. ஜோதிட ரீதியான சந்தேகங்களுக்கு நீங்கள் அவருடன் தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே ஒரு பொருளாதார வளர்ச்சிங்கிறது சிறப்பாக இருக்குது. பல காலமாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த முதலீடு எல்லாமே கைகூடி வரும். வேலை விஷயமா ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வேலை மாற்றமும் ஏற்படலாம். வெளிநாடு போகணும்னு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நினைச்ச காரியத்தை எல்லாமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு செய்ய வேண்டியதாக தான் இருக்கும். இருந்தாலும் சிறப்பான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். பொருளாதார பலன் சிறப்பாக இருந்தாலும் இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே மிதுன ராசி அன்பர்கள் குடும்பத்தில் சண்டைங்கிறது இல்லாமல் இருக்காது. பல குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால கொஞ்சம் நிதானமான போக்குங்கிறது அவசியம். கோபத்தை கட்டுப்படுத்துறதுமே மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலத்தில் உங்களுக்கு ரொம்பவுமே அவசியமாக இருக்குது. அதே மாதிரி உடல் ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்த வரைக்குமே முன்னாடி நிறைய பாதிப்புகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை.
உடல்நிலையில் ஒன்று போனால் ஒன்றுங்கிற சூழ்நிலை தான் நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க. இனி தேக ஆரோக்கியத்தில் ஒரு படிப்படியாக சீராகக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். உங்கள் ராசி பொறுத்த வரைக்குமே சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 3-4 இடத்துல அமர்ந்திருக்கிறாங்க. குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பம் ஏற்படாமல் பார்த்துக்க பாருங்க. திடீர் செலவுங்கிறது அப்பப்போ ஏற்படும். இது ஒரு நேரங்களில் உங்களால் சமாளிக்க முடியாத மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். சந்திரனோட இடமாற்றமும் கொஞ்சம் சாதகமாக இல்லைங்கிறதா உண்மை. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் மந்தமாக தான் செயல்படுவீங்க. கொடுத்த பணத்தை திரும்ப வாங்குறதா இருக்கட்டும், கொடுக்கறதா இருக்கட்டும், கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கும். அதனால கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. செவ்வாய் 1ஆம் இடத்துல இருக்கிறாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே, தொழில் ரீதியாக பொறுத்த வரைக்குமே நீங்கள் நேர்மையாக செயல்படுறது மட்டும்தான் இந்த காலத்தில் உங்களுக்கு சாதகமான பலன். அதே மாதிரி இந்த காலத்தில் இயல்பாக உங்களுக்கு கருணுங்கிறது அதிகமாக இருக்கும். மற்றவங்களுக்கு உதவி செய்யலாங்கிற ஒரு குணம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் இந்த காலத்தில் நீங்கள் உதவி செய்யக்கூடிய விஷயங்கள் நல்ல விஷயம்தான். பணம் சார்ந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அதே மாதிரி உங்களால் முடிஞ்சதை ஏழை எளியவங்களுக்கு ஒரு அன்னதானமாக செஞ்சுட்டு வாங்க. இது ஒரு நல்ல மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்திலும் அவசரம் காட்டாதீங்க. அவசர புத்தியால் சில நேரங்களில் உங்கள் வேலையை கூட இழக்க வேண்டிய கட்டாயம் உருவாகலாம். அதனால பொறுமைங்கிறது உங்களுக்கு இந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப அவசியம். குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே மங்கள காரியம் எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அரசாங்க வேலை மாறுதலாம் உங்களுக்கு இந்த காலத்தில் கிடைக்கலாம். பெரியவங்களுடைய சந்திப்பு உங்களுக்கு இந்த காலத்தில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்தை பொறுத்த வரைக்குமே கடவுளுடைய ஆசீர்வாதங்கிறது உங்களுக்கு இந்த காலம் சிறப்பாக இருக்குது. தெய்வ அருளுங்கிறது நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். கொஞ்சம் பயணங்கள் மூலமாக நீங்கள் செய்யும்போது கொஞ்சம் எச்சரிக்கை தேவைப்படுது. அதே மாதிரி உங்கள் பொருளை இந்த காலத்தில் கொஞ்சம் பத்திரமா வச்சுக்க பாருங்கள். கொஞ்சம் தொலைஞ்சு போக எந்த ஒரு பொருளாவது இருக்க வாய்ப்பு இருக்குது. ராகு 10ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இதனால் கொஞ்சம் பொறாமைங்கிறது உங்கள் மேலே, மற்றவங்களுடைய பார்வை உங்களுக்கு மேலே அமைஞ்சிருக்கும். தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் பயத்தோடு செய்யாதீங்க. துணிச்சலாக நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா நல்ல பலன்கிறது கிடைக்கும். அதே மாதிரி நண்பர்களை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. இருந்தாலும் கவனமாக நீங்கள் இந்த காலத்தில் செயல்பட பாருங்கள். நண்பராக இருந்தாலும் சரி, உறவினராக இருந்தாலும் சரி, மிதுன ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மற்றவங்களுடைய தூண்டுதலுக்கு ஆளாக வேண்டாம். உங்கள் மனசுக்கு சரியில்லை, இது சரிப்படாதுன்னு நீங்கள் நினைக்கிறப்ப அதிலிருந்து விலகி விடுறதா நல்லது. நண்பர்களாக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி. சந்திராஷ்டம தினங்களில் கொஞ்சம் மிதுன ராசி அன்பர்கள் இந்த காலத்தில் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. மற்றபடி இந்த 30 நாட்களுக்குமே உங்களுக்கு பொருளாதார ரீதியாக சிறப்பு தான். சேமிக்க மட்டும்தான் முடியாது. சேமித்தாலுமே கொஞ்சம் ஏதாவது ஒரு வகையில் செலவு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் சுப செலவாக மாற்றிக்க முயற்சி செய்யுங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கு தொடர்ந்து குரு பகவான் வக்ர நிலையில இருக்கிறாங்க. மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள் இப்போ உங்களுக்கு இணைஞ்சிருக்கிறதால தொடர்ந்து பண வருமானங்கிறது உங்களுக்கு சிறப்பாக தான் அமையும். மகாலட்சுமி யோகங்கிறது உங்களுக்கு அமைப்போகுதுன்னு சொல்லலாம். பெருமாள் வழிபாடு தான் இந்த காலத்தில் உங்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். அதே மாதிரி செவ்வாய் பகவானாலையும் அற்புதமான முறையில் மிதுனத்தில் இப்போ அமைகிறாரு. இதனால் உங்களுக்கு செவ்வாய்க்கு பலம் அதிகரிக்குது. அதனால் வேலை ரீதியாக இந்த காலத்தில் சிறப்பாக செயல்பட வேண்டியதாக அமையும். கொஞ்சம் எச்சரிக்கை கூடுதலாக உங்களுக்கு தேவைப்படுன்னு சொல்லலாம். வண்டி வாகனங்களில் இந்த காலத்தில் போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கை போக பாருங்கள். சின்ன சின்ன விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலத்தில் வக்ர சனியை சேர்ந்துருக்கிறதால வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி இயல்பாகவே சண்டைங்கிறது அடிக்கடி நடக்கும். பிரச்சனையிலேருந்து தப்பிக்கணும்னா தொடர்ந்து நீங்கள் கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்துங்க. தெய்வ வழிபாடுகள் எல்லாமே அடிக்கடி செஞ்சுட்டு வர பாருங்கள். குலதெய்வ வழிபாடுங்கிறது உங்களுக்கு இந்த காலத்தில் ரொம்ப சிறப்பு. வீட்டில் 2 நேரமும் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய முயற்சி செய்யுங்க. வீட்டிலையும் சரி, கோவிலும் சரி, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்களுக்கு சரி, நீங்கள் அடிக்கடி தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது உங்கள் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமைன்னு சொல்லலாம். தீப ஜோதி வழிபாடுங்கிறது ஒரு சிறந்த பரிகாரம். இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்கள். அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே தேவையில்லாத ஒரு பணங்காசை பொறுத்த வரைக்குமே மற்றவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு போய் மாட்டிக்காதீங்க. சம்மந்தமில்லாத உதவிங்கிறது இந்த காலத்தில் வேண்டாம். கொஞ்சம் பண விஷயத்தில் சேமிக்க முயற்சி செய்யுங்க. அதே மாதிரி ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே எச்சரிக்கையாக இருக்கிறது தான் நல்லது. வேலை செய்கிற இடத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். கடன் சுமை பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கலாம். இருந்தாலும் நன்மைகளாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் சுமை குறையும். குடும்ப பிரச்சனை தீரக்கூடிய வாய்ப்புமே தொடர்ந்து உங்களுக்கு ஏற்பட போகுது. திருமண யோகத்தை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டங்களில் திருமண வாய்ப்பு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். மறுமணத்துக்காக முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு கூட சிறப்பான வாய்ப்பு அமையன்னு சொல்லலாம். திருமண யோகங்கிறது உங்களுக்கு இந்த காலத்தில் கூடி வந்திருக்குது. உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ நல்ல துணை அமையும். பெண்களாக இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கை துணை மேலே அதிகப்படியான பாசங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படும். இதனாலேயே கணவருடன் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய போகுதுன்னு சொல்லலாம். பண வரவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த காலம் சிறப்பாக இருக்குது. அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் வார்த்தைகளில் கோபங்கிறத குறைச்சிக்க பாருங்கள். சூடான வார்த்தைகள் எல்லாமே வெளிப்படுத்தாதீங்க. மற்றபடி உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும்னு சொல்லலாம். உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வர பாருங்கள். அதே நேரம் இந்த காலத்தில் பெற்றோர்களுடைய உடல் ஆரோக்கிய விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது.
பெருமாள் வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. அதே மாதிரி தினமுமே ஓம் நமோ நாராயணங்கிற மந்திரத்தை 11 முறை சொல்லிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றங்கிறது கண்டிப்பா ஏற்படும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவுல மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர்